சரி கவனி. 10th சம் வந்து 5.1ல ஏ ட்ரையாங்குலர் ஷேப்டு கிளாஸ் வித் வெர்டிசஸ் அட்டுன்னு கொடுத்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருக்குடா, முக்கோணம். டே தம்பி பார்த்துக்கோ, ட்ரையாங்கிள்னா முக்கோணம். அந்த ஷேப்பில் ஒரு கிளாஸ் கண்ணாடி, அதன் வெர்டிசஸ் வந்து ஏபிசி அப்படின்னு அர்த்தம். ஏ வந்து -5, -4 திருவள்ளுவர் பார்த்துக்குங்க. பி வந்து 1,6, சி வந்து 7, -4. சரியான்னு பார்த்துக்கோ. சரியா? ஹேஸ் டு பி பெயிண்டட் அப்படின்னு இருக்கு. இது பெயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறான். 1 பக்கெட் ஆஃப் பெயிண்ட் கவர் 6 ஸ்கொயர் ஃபீட்டான். இது அடிக்கிறதுக்கு ஒரு பக்கெட்டுக்கு பெயிண்ட்டுக்கு 6 ஃபீட்டான். அப்போ ஹவு மெனி பக்கெட் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சி 6ஆல் டிவைட் பண்ணிட்டா கிடைக்கும். கரெக்டான்னு பாரு. மல்டிப்ளை பண்ணுறதா டிவைட் பண்ணுறதா? மல்டிப்ளை பண்ணணும். என்ன கேட்டிருக்கான்? ஹவு மெனி பக்கெட்ஸ் தானே கேட்டிருக்கு. 1 பக்கெட் வந்து ஏரியா 6ன்னு கொடுத்துருக்கு. அப்போ டிவைட் பண்ணணுமா மல்டிப்ளை பண்ணணுமா? மொத்த ஏரியா கண்டுபிடிச்சி 6ஆல் டிவைட் பண்ணிட்டா பக்கெட் கிடச்சிரும். சரிதா சொல்கிறது? பக்கெட் கிடைக்கும். மறந்துடாத எத்தனை பக்கெட் அப்படின்ட்டு. புரியுதான்னு பாரு. சொல்யூஷன் லெட் ஏ, யோசிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. பி, நானே சில நேரத்தில் மாற்றி சொல்கிற மாதிரி சொல்கிறேன் பாரு. யோசிச்சுட்டு தான் பேசணும், வேற ஒன்றும் இல்லை. 2 சைடும் யோசி, தப்பாக யோசிச்சா என்ன? அதாவது எழுதிட்டேன். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கிறேன்டா. டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ஏரியா ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறேன். அவங்க என்ன சொல்கிறான், ஒரு இதுக்கு மட்டும் சின்ன பீஸுக்கு மட்டும் சொல்கிறான். அவன் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 6 ஸ்கொயருக்கு இதுக்கு ஒரு பக்கெட் தான். அப்படின்னா டோட்டல் ஏரியாவுக்கு எத்தனை பக்கெட் வரும் அப்படின்னு கேட்குறான். நான் டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சி 6ஆல் டிவைட் பண்ணால் கிடச்சிடும். 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1. இது ட்ரையாங்கிள்னால அந்த ஃபார்முலா போட்டிருக்கேன். 1/2 தம்பி சொல்கிறான். -5 -4 1 6 7 -4 -4 மல்டிப்ளை பண்ண 1/2 ப்ராக்கெட் ஓப்பன் -28 -4 சரியாடா. 42 + 20 க்ளோஸ்டு. 1/2 தம்பி இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணி சொல்கிறா. ஆளுக்கு ஒன்று செய். இது ஃபுல்லாக ஆட் பண்ணு. மொத்தமாக ஆட் பண்ணணும். -62 சாரி 62 62 -62. நம்மளே குறைங்காட்டுங்கடா. இது -50 +58 ரைட்டு. +58 1/2 -62 -58 ரெண்டும் ஆட் பண்ணுறா தம்பி. 1/2 -0 ஆரஞ்சு 12 பாரு. அடிச்சுட்டா என்ன வந்துடும்? -60. வெளியில் எடுத்துட்டா +60 ஸ்கொயர் யூனிட்ஸ் மொத்தமாக. சரியா? அப்போ ஒரு இதுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த 1 பக்கெட் ஆஃப் பெயிண்ட் கவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு பாரு. கிவன் கொடுத்துருக்கு 1 பக்கெட். பக்கெட்டுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டானு பார்த்துக்க. 1 பக்கெட் ஆஃப் கவர்ஸ் பெயிண்ட் ஏரியா ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கு. 1 பக்கெட் ஆஃப் பெயிண்ட் கவர்ஸ் தேவையில்லையா? பெயிண்ட் பக்கெட் ஆஃப் பெயிண்ட் கவர்ஸ் இருக்கு. பக்கெட் ஆஃப் பெயிண்ட் பார்த்துக்கோ. பக்கெட் ஆஃப் பெயிண்ட் கவர்ஸ் ஏரியா வந்து 6 ஸ்கொயர் யூனிட். தேர்ஃபோர் டோட்டல் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு எத்தனை பக்கெட் அப்படின்றது டோட்டல் ஏரியா கவர் அப்படின்னு எழுதுனோம்னா, கவர்டட் அப்படின்னு எழுதுனோம்னா 60 எவ்வளவு 6 10 பக்கெட்ஸ் அப்படின்னு அர்த்தம். 10 பக்கெட் அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. மொத்த ஏரியா கவர் பண்ணுறதுக்கு 10 பக்கெட் இருந்தால் அந்த ஏரியாவை பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம். வேட் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துடாத. அது என்ன ட்ரையாங்கிள் அவ்வளோதான். ஒரு கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு, கண்ணாடி அப்படின்னு கொடுத்துருக்கு. யோசிச்சு நிதானமாக செஞ்சுக்க, அவசரப்பட்டுறாத.